நம்ம கௌதமும் இலக்கியாவும் இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. அதாவது காலையில எந்திரிச்ச உடனே இலக்கியா இருந்துகிட்டு இப்போ நேரா வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வேலைக்காக ஸ்கூலுக்கு கிளம்பி போறாங்க. கௌதம் கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகையிலயும் அதாவது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி இல்லாத வேலையை மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க கௌதம். அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால கௌதமும் வந்துட்டு இப்போ பெரிய கம்பெனிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. அங்க போன இடத்துல நம்ம கௌதம்க்கு வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அங்க கேட்கக்கூடாத கேள்வி எல்லாத்தையுமே வந்து நம்ம கௌதம கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ வெக்ஸ் ஆகி போய் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நேராக வந்து ஸ்கூல்ல போயிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. அதுவும் அந்த எச்எம் வந்து நம்ம இலக்கியாவுக்கு ரொம்பவே க்ளோஸ் அப்படிங்கிறதுனால வந்து உடனடியாக வேலை கிடைச்சிருச்சு. அங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் குடும்ப கஷ்டம் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா இலக்கியா வந்து சம்பாதிச்சு மாசம் மாசம் பணம் கொண்டு வந்துருவாங்க. அதை வச்சு வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்குவாங்க. இதுல பிரச்சனை கிடையாது. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்ம கௌதம் வளர்ந்து வரணும். அப்பதான் வந்து இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே இவங்க மூஞ்சில எல்லாரும் மூஞ்சிலையும் வந்து கரிய பூசின மாதிரி ஆகும். அடுத்ததான் நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இங்கிருந்து வேலைக்கு அதாவது வந்து இன்டர்வியூக்காக வந்து போனவர் முதல்ல ஒரு கம்பெனிக்குள்ள போறாங்க. அந்த கம்பெனிக்குள்ள வந்து நம்ம கௌதம என்னென்னலாம் கேட்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சுறாங்க. வேற வழி இல்லாம நம்ம கௌதம் வந்துட்டு அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்படியே வந்து ஒரு 2-3 கம்பெனி ஏறி இறங்கியுமே நம்ம கௌதமுக்கு வேலையே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா வந்து நம்ம கௌதம் வந்து இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தது எல்லாமே ஓகே. ஆனா அவங்க வந்து அம்மா அப்பா பேர் தெரியாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு சில கம்பெனில வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியா என்னடா அப்படின்னு பார்த்தா தான் தெரிய வருது இந்த எஸ்எஸ்கேவோட என்ட்ரி வந்து கொடுக்குறான். டேய் கௌதம், நீ என்ன பண்ற? அமைதியா போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு உன் பொண்டாட்டி வேற வந்து டீச்சர் வேலைக்கு போறா இல்லையா, அந்த ஒரு சம்பளத்திலேயே வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு உட்காந்துட்டு நீ எதுக்காக வந்து இப்படி அடுத்தடுத்த கம்பெனியை தேடி அலைஞ்சிட்டு இருக்க? இதனால உனக்கு வந்து இப்போ வந்து பண கஷ்டம் நிறைய வந்துடும். அதனால நான் சொல்றத நீ கேட்ட அப்படின்னா நீ நல்லபடியா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வந்து நம்ம கௌதம்க்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏற்கனவே என்னதான் நடக்குதுங்க, நம்ம எந்த கம்பெனிக்கு போனாலுமே கூட இந்த எஸ்எஸ்கே நம்மள நல்லா வாழ விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. அதுவும் அந்த இடத்துலயே வந்து எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்றாங்க. ரொம்ப நேரமா சைலண்டா இருந்த கௌதம் வந்துட்டு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியாதான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயும் வந்து உன்னை சும்மா விட போறது கிடையாது. நானும் இலக்கியாவும் வந்து இப்படியே எப்படியாச்சும் வந்து வாழ்க்கையை ஓட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு வேலை அவ ஒரு வேலை இப்படி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ நீ என்ட்ரி கொடுத்து இவ்வளவு பேசிட்டியோ இதுக்கப்புறமும் உன்னை நான் சும்மா விட போறது கிடையாது. ஏன்னா உன்னை பத்தி வந்து எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எப்படி அழிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க அழிக்கிறதுக்காகலாம் வந்து நான் வரல. நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு தெரியும். உங்க எல்லாரையுமே வந்து சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு வார்னிங் கொடுத்துறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.